மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபரோட மைண்டை ரீட் பண்ணி அவங்க உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு லவ் லெட்டர் மாதிரி தான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ அவங்க உங்களுக்காக கொடுக்கக்கூடிய லவ் லெட்டர். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதாவது உங்கள் நபரோட மைண்டை ரீட் பண்ணி அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லவ் லெட்டர் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் தான். ஓகேயா? ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த டெக்கில் இருந்து கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஓகே, எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கார்டுக்கா என்னென்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ணி எப்பவும் போல ஒரு லவ் லெட்டர் போலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்பெஷல் ஆஃபர் வேணுன்றவங்க மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா வாட்ஸ்அப்னு கமெண்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ அதை தாண்டி மட்டும்தான் பர்சனல் ரீடிங்கெல்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வந்து உடனுக்குடன் வந்து ரீடிங் வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு கார்டாக என்ன சொல்ல வராங்க, உங்கள் நபர்கள் மைண்டில் என்னதான் அப்படி இருக்குது, என்னதான் வச்சுட்டு இருக்காங்க சொல்கிறதுக்கு அப்படின்றத அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லவ் லெட்டர் மாதிரி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நான் இன்னும் 2 கார்ட்ஸ் கூட எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஸோ ஸ்பெஷலாக ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் இன்னும் 2 கார்ட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஓகேயா? ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த கார்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்டை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த டெக்லேருந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ என் மனசுக்குள்ளே வந்து உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னும் கதைக்கணும் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த விஷயத்த எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியுதில்ல. நான் எங்காவது ஏதாவது ஒரு விஷயத்த கதைக்கலாம் அப்படின்னு வந்தால் கூட எங்காவது உங்ககிட்ட தப்பாக வந்துடுமோ அப்படின்ற பயம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் இங்கே ஒரு சில விஷயங்களை நான் வேறு மனசில் வச்சுட்டு உன்கிட்ட கதைக்க வந்தேன். ஆனால் இங்கே நீ புரிஞ்சு கொண்ட விதம் வந்து வேறையாக இருக்குது. ஓகே, ஸோ நான் அந்த இடத்துல பிரச்சனை ஒன்று க்ரியேட் பண்ணணும் இல்லை காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் அந்த வார்த்தைலாம் சொல்லவே கிடையாது. நான் வேறொரு விஷயத்த எடுத்துகிட்டு தான் வந்தேன் அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல உன்கிட்ட அந்த விஷயத்த கொண்டுட்டு வந்து சேர்த்தவங்க இல்லை நீ புரிஞ்சு கொண்ட விதம் தப்பாக இருக்குது. ஓகே, ஸோ நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லி சமாதானத்துக்கு எடுத்துடணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்பவும் ஒரு க்ரோத் நோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பிரச்சனை 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 இதெல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு புது தொடக்கம் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புது தொடக்கம் வந்து திருமணத்தை நோக்கி போகணும் அப்படின்னும் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இங்கே வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அந்தளவுக்கு அமையுமா அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் இங்கே ஒரு விஷயத்த நினச்சி இப்படி பண்ணினா சரியாக இருக்கும்னு நினச்சி பண்ணும்போது அது உன்கிட்ட வரும்போது தப்பாக வந்து சேர்ந்துருதுல்ல. ஸோ அதனால எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எங்காலேருந்து இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி எப்படி உன்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறது அப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கு. அதாவது எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு புதுசா ஒரு தொடக்கம் தொடங்கணும். முடிஞ்சு போன இந்த விஷயத்துல வந்து புதுசா ஒரு தொடக்கம் தொடங்கி அதை கமிட்மெண்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இது வரைக்குமே நான் உனக்கு கொடுத்துல கமிட்மெண்ட் கொடுத்துல நீ தான் கல்யாணத்தை பற்றி நிறைய பேசியிருக்கியே ஒழிய நான் பேச கிடையாது. நான் அதை பற்றி ஸ்டெப்பும் எடுக்க கிடையாது. ஆனால் இதுக்கப்புறமா ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இங்கால இருந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது தான் உண்ட சைடும் சரி உங்ககிட்ட நெருங்க விடாமல் நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குது. எனக்கு இங்கே ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ அதில் உங்கள் நபர்கள் வந்து கொஞ்சம் குழம்பி போன மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உன்னை பற்றின நியூஸ் வந்து எனக்கு ஒரு சில விஷயம் நான் நினச்சதை விட ஆம், நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக எனக்கு கிடைக்குது. அந்த நியூஸ் வந்து எப்படி இருக்குன்னா அது குட் நியூஸாக இல்லை, எனக்கு காயப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த விஷயம் காயப்படும் போது எங்கே இந்த காதல் இனி மீள்றதுக்கு வழியே இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே உன்னோட லைஃப் வந்து வேற ஒரு திசையை நோக்கி போகிறத நான் வந்து நல்லாவே உணர்றேன். அப்படி போகிக்க இந்த காதல் வந்து இப்படியே ஸ்டாப் ஆகிடும். உனக்கும் எனக்கும் இந்த
உறவோ, இந்த பரிமாற்றமோ இப்படியே ஸ்டாப் ஆகி போகுது அப்படின்ற மாதிரி தான் என் மனசுக்குள்ள வந்து இருக்கு. அதனாலேயே ஒரு சில விஷயத்த சரி போனா போட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டுருக்கேன். என்னால இந்த காதல விட்டு கொடுக்க முடியாது. நீ வந்து அங்கால நீ எனக்காக காத்துட்ருக்க அப்படின்னு சொன்னா, இந்த காதலுக்காக என்ன ஸ்டெப் எடுக்க வேணாலும் நான் இப்போ தயாரா தான் இருக்கேன். ஆனா, இப்போவே நான் வந்து வழியக்க வந்து இந்த பிரச்சனைய நான் டீல் பண்றேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு கமிட்மெண்ட் குடுத்து சொல்ல முடியல. ஏன்னா, நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்தீன்னா மட்டும் தான் இந்த காதல் பக்கத்துல என்னால நெருங்க முடியும். நீ எனக்கு கமிட்மெண்ட் குடுத்து, என்ன ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு தள்ளிட்டு போகாத வரைக்கும், என்னால இந்த காதலுக்கு வந்து ஒரு பதிலோ, ஒரு முடிவோ சொல்ல முடியாம போயிடும் அப்படின்றது மட்டும் என்னால நல்லாவே புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. ஏன்னா, இங்க நான் என்ன பண்ணாலுமே சரி, இந்த காதலுக்காக நான் நெறைய ஸ்டெப் எடுத்துட்டேன். ஆனா, இது எல்லாமே வேற திசை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் ஒழிய, எந்த எந்த ஒரு விஷயமும் உன்கிட்ட வந்து சேர்ந்தது மாதிரி எனக்கு தெரிய கிடையாது. அது மட்டும் இல்லாம, நான் இங்க நேரா வந்து உன்ன பார்த்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா, இந்த இடத்துல நீ ரொம்பவே அமைதியா இருக்க அப்படின்றதுனால, உன் மனசுக்குள்ள இந்த காதல் இருக்கா அப்படின்றதே எனக்கு ரொம்ப ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா, இப்ப நீ ரொம்ப மாறிட்டு போறியோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனாலேயே என்னால எப்படி ஸ்டெப் எடுத்தா உன்ன வந்து மாற்ற முடியும்? மீண்டும் இந்த காதல வந்து ஒரு ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு வர முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. இங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நான் ஒத்துக்கொள்றேன். நான் பேசின விஷயங்கள் தான் உன்ன காயப்படுத்தியிருக்கும். நான் பேசின இந்த விஷயங்கள் தான் உன்ன திசை மாறி போக வச்சிருக்கு அப்படின்றத வந்து நான் ஒத்துக்கொள்றேன். இதெல்லாம் என்னோட தப்பு தான். ஏன்னா, நான் உனக்கு குடுக்க வேண்டிய டைமையும், குடுக்க வேண்டிய ஆன்ஸரையும் வடிவா குடுத்திருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீ என் கூட இருந்திருப்ப. இது வந்து மேரேஜுக்கு போய் முடிஞ்சிருக்கும். ஏன்னா, இது வந்து உனக்கும் எனக்கும் இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் பண்ணிக்கொள்ளுவோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணினது. ஆனா, இப்போ பாக்கைக்க காதலே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போய் நிக்கிறத நான் உணர்றேன். என் மனசுக்குள்ள வந்து நெறைய போராட்டமா இருக்கு. என்னால என் மனச கட்டுப்படுத்தவே முடியல. எனக்கு இந்த காதல் அப்படின்றது, நீ உன்ட லைஃப்ப பார்த்துட்டு நீ விலகி போகிக்க தான் எனக்கு ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்கு போல கிடக்கு. ஸோ, அதனால நீ என்ன விட்டுட்டு தள்ளி போகிக்க தான் நீ எந்த அளவுக்கு எனக்கு லவ் குடுத்துருக்க, எந்த அளவுக்கு கேர் குடுத்துருக்க, நீ எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீ எனக்கு எதுவும் குடுத்துருக்க அப்படின்றத என்னால இப்போ வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. நான் தான் ஒரு சில விஷயத்த புரிஞ்சு கொள்ளாம உன்ன அதிகமா காயப்படுத்திட்டேன். ஸோ, அது வார்த்தையாலயும் காயப்படுத்திட்டேன். ஸோ, இதுக்கெல்லாம் எப்படி மன்னிப்பு கேட்கிறது அப்படின்றது கூட எனக்கு தெரியல. ஏன்னா, நான் மன்னிப்பு கேட்டா கூட, முதல்ல நீ மன்னிச்சு என்னை ஏத்துக்கொள்வியா அப்படின்றது கூட தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு உன்ன மனச வந்து ரொம்பவே நோகடிச்சிருக்க. ரொம்ப கீழ்த்தனமான வார்த்தைகளால உன்னை காயப்படுத்தியிருக்க. ஸோ, இதெல்லாம் தாங்கிக் கொண்டு நீ என் கூட ட்ராவல் பண்ணும்போதே நான் புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். உன்னோட காதல் எவ்வளோ ஸ்பெஷல். நீ எவ்வளோ ஸ்பெஷலான நபர் என் வாழ்க்கைக்கு அப்படின்னு. ஆனா, இங்க நான் புரிஞ்சு கொள்ளாததுனால தான் இந்த காதல் வந்து என் கைய மீறி போயிட்டுருக்கோ அப்படின்றத என்னால இங்க ஒத்துக்கொள்ளவும் முடியல. இந்த விஷயத்த என்னால ஏத்துக்கொள்ளவும் முடியல. எனக்கு புரியுது இந்த இடத்துல நான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு. ஆனா, என்னால முடியல இதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மனசுக்குள்ள. நான் எங்கேயாவது ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னா, எங்க உன்ன பார்க்குறது, உன்ன பத்தின சில தகவல் எனக்கு தெரியறது கூட தெரியாம போயிடுமோ! நீ முழுசா என்ன விட்டுட்டு போயிடுவியோ! அப்படின்னு. ஏன்னா, இங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நம்மளோட காதல் வந்து துண்டு துண்டா சிதறி கிடக்கிறத நான் இங்க பார்க்குறேன். எனக்கு இத எங்கால எந்த பீஸோட எந்த பீஸ ஒட்ட வச்சா, இல்ல எந்த விஷயத்தோட எந்த விஷயத்த கனெக்ட் பண்ணா இந்த விஷயத்த வந்து சரியா எடுத்துட்டு போ முடியும். இது காதல சரியான திசையை நோக்கி எடுத்துட்டு போ முடியும் அப்படின்றது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. என் கையில இருந்து கை தவறி இந்த காதல் கீழ விழுந்து இப்ப சின்ன பின்னமா சிதறி கிடக்கிறத தான் நான் உணர்றேன். ஆனா, எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த சைட்ல இருந்து நான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது எனக்கு ஷோ பண்ண முடியல. பட் நீ ஏதாவது எனக்கு அங்கால இருந்து நான் உனக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்ற ஒரு பதிலோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நீ ஒரு சைகை காட்டின அப்படின்னா, நான் உன்கிட்ட வர்றதுக்கு எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் தகர்த்தெறிஞ்சிட்டு உன்கிட்ட வந்து சேருவேன் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஏன்னா, நான் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு வந்து நானே ஃபீல் பண்ண கத்துக்கொண்டேன். என்ன விஷயம் நடந்தாலும் முதல்ல நான் போராட ரெடியா இருக்கணும் இந்த காதலுக்கு. ஏன்னா போராடினா மட்டும்தான் உன்னையும் இந்த காதலையும் என்னால கைப்பற்ற முடியும் அப்படின்றத வந்து நான் உணர்ந்துட்டு இருக்கேன். ஆனா இங்க ஒரு சில பாதையில வந்து நான் தப்பா போயிட்டேனோ அப்படின்றதும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் திரும்பி பார்க்க நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் வந்த போல இருக்கு. ஸோ திரும்ப உன்கிட்ட வந்தேன் அப்படின்னா கூட இந்த காதலை நீ எனக்காக தருவியா? இந்த இடத்துல நீ எனக்கு மன்னிப்பு கொடுப்பியா? ஏன்னா நீ என்னை தேடி தேடி வந்திருக்க, நான் நிறைய உன்னை காயப்படுத்தியிருக்கேன், அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கேன். ஏன்னா, நீ எனக்காக காத்துட்டு இருந்ததுக்கு கூட நான் சரியான ஒரு பதில குடுக்கல. ஸோ, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ எப்படி ஃபீல் பண்ணியிருப்ப அப்படின்றத வந்து என்னால இப்போ நான் இருக்க சிச்சுவேஷனுக்கு வந்து ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்கு. எனக்கு இங்கால எந்த சைடுமே திரும்ப முடியல. ஏன்னா, எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. மனசுக்கு வந்து அவ்ளோ பாரமா இருக்கு. நான் எங்க போயிட்டு யார்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணி, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. என்னை சுத்தி எல்லாமே
சுக்கு நூறா உடைஞ்சு கிடக்கு. ஏன்னா நானே இங்கே சுக்கு நூறா உடைஞ்சு கிடக்கேன். எனக்கே ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிட்டு நான் என்னோட எல்லாமே இழந்து ரொம்ப பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்றத மட்டும் என்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல நீ எனக்காக ஒரு கை கொடுத்து என்னை தூக்கி உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கை கொடுத்த அப்படின்னா நான் உன் நோக்கி வருவேன். உனக்காக ஸ்டெப் எடுப்பேன். உனக்காக கிடையாது, நமக்காக முன்னோக்கி போகணும் அப்படின்றதுக்காக என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா எந்த சைட்ல இருந்து நடந்த ஒவ்வொரு விஷயமும் நான் பண்ணின உனக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கனோ அது அவ்வளவும் என்னை மீறி என்னை அறியாமல் நடந்த விஷயம் கிடையாது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த விஷயத்துக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டு தான் இந்த பிரிவுக்கு காரணமோ அப்படின்றத என்னால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நான் அப்போ சரியான ரீதியில் வந்து ரியாக்ட் பண்ணி அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு தடுத்திருந்தேன் அப்படின்னா, இல்லை அந்த இடத்துல ஒரு சின்ன எஃபெக்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா கூட நீ என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். இந்த காதலை வந்து தக்க வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நானும் முழிச்சு கொண்டிருக்க வேண்டாம். இந்த காதலை வந்து என் கையில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரிஞ்சு நிற்கிற இந்த பிரிவில் தான் உன்னை பற்றின தப்பான விஷயத்த என்கிட்டையும் சொல்கிறாங்க. அதே போல் என்னை பற்றின தப்பான விஷயங்கள் உன்கிட்டையும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் நம்பினவங்களே எனக்கு துரோகம் பண்ணுறதை நான் இப்போ தான் உணர்றேன். என்னை சுற்றி நிற்கிற நபர்கள் தான் என்னை இவ்வளோ கீழ்த்தனமாக நடத்தி இவ்வளோ பிரிவுக்கும் இவ்வளோ விஷயத்துக்கும் காரணமாக இருந்திருக்காங்க. இது அவ்வளவுமே அவங்க எனக்கு ஏற்படுத்தினது தான். நான் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னா நானே தான் என் காதலை சிதைச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீ எனக்காக வருவ அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிதைக்கப்பட்ட காதலை புதிய திருப்பத்தை கொடுத்து உனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இதுதான் உங்கள் நபர்களோட மனசுலேயும் எண்ணங்கள்லேயும் இருக்கக்கூடியது. எனக்கு என்னமோ அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த காதலை பொறுத்த ஓகே. ஸோ இதுதான் அவங்களோட மனசில் இருக்குது ஓகேயா. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் ஆக்டிவேட்டாக இருக்குது. அது உங்கள் நபரோட மைண்டை ரீட் பண்ணி அவங்க உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஒரு லவ் லெட்டர் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே. எக்ஸாக்ட்லி அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே ரீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படும் ஓகே. ஸோ இந்த ஆஃபர் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து லிமிட்டட் தான். ஸோ இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க என்ன. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஓகே. டேக் கேர், பாய்.